Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு non-vegetarian gravy தாங்க. உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த கிரேவி செஞ்சு தருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோஞ்சல் ரெசிபி தான், அதாவது கொழுப்பு தோஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர் பக்கம் சுத்து கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சுருள் சுருளாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால இந்த தோஞ்சலை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கொழுப்பு தோஞ்சல் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுள்ள கொழுப்பு தோஞ்சலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து ப்ரெஷர் பேனில் சேர்த்துருக்கேன். உங்களால் அப்படியே கட் பண்ண முடியும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. வழவழன்னு இருக்குது, கட் பண்ண வரலை அப்படிங்கிறவங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்து ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டேன். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இது போல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்க தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆல்ரெடி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, இன்னும் சூடேறி வரல. அதனால இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே வரதுக்கும் நல்லா இது சூடேறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் வீட்டிலையே அரைச்ச தூள் தான். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். 200 ml அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது இந்த கொழுப்பு தோஞ்சலை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம். அதனால இந்த பொருட்கள் எல்லாம் இதனோடையே சேர்த்துட்டோம். நீங்கள் வேக வச்ச பிறகு தான் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெறுமனா அந்த கொழுப்பு தோஞ்சலோட ஒரு 100 ml அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூளில் இந்த மஞ்சள் தூள்லையே பாதி அளவு மஞ்சள் தூள் அப்போ சேர்த்துட்டு வேக வச்சுட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் ஆவி வர அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இதெல்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். அந்த சமயம் வரைக்கும் வேக வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ரெஷர் பேன்லேயே நீங்கள் இந்த பொருட்களை எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இல்லைனா வெறுமனே நீங்கள் மஞ்சள் தூளும் இந்த கொழுப்பு தோஞ்சலை மட்டுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது போல் சுருங்கி வந்துடும். அதாவது நம்ம முதல்லையே இந்த மசாலா பொருட்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி வேக வச்சாலும் இது போல் தான் சுருங்கி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெஷர் பேனோட மூடி போட்டுட்டு நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. இது ரொம்ப எலசாக இருந்ததுன்னா 3 விசில் போதும். உங்களுக்கே தெரியும், பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 விசில் கொடுங்க. உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். இப்போ நான் 4 விசில் கொடுத்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த அளவு நல்லா இது வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கும். இது போல் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ஸ்டவ்வை திரும்பவும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். மேலே பாருங்கள் எந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு வந்திருக்கு. ஆனால் இன்னமும் நம்ம இதை வேக வைக்கணும். பருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறேன். பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். 200 கிராம் அளவுள்ள பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து அதை இதில் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவுகள் 1/2 கிலோ அளவுள்ள கொழுப்பு தோஞ்சலுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை விட குறைவாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவெல்லாம் குறைச்சி போட்டுக்கோங்க. காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப குறைச்சிட்டிங்க காரம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அந்த ஸ்மெல் தெரியும். அதனால தான் இது நல்லா இது போல் கொதிச்சு வரட்டும். இந்த சமயத்தில் திரும்பவும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். வேறு வழி இல்லை, வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது ப்ரெஷர் பேனோட மூடியை திரும்பவும் போட்டுட்டு ஏர் ரிலீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. பருப்பு போட்ட பிறகு 3 விசில் கொடுங்க.
பருப்பு வேகிறதுக்கு உண்டான நேரம் தான். பருப்பு குழையவும் கூடாது, அதே சமயத்தில் அப்படியே நல்லா முழுசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்து வந்திருக்கணும். இப்போ கரண்டியில் கலந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக நமக்கு தெரியணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள் பருப்பு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 விசில் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள், பருப்பு தனித்தனியாக இருக்குது. இது போல் தான் நீங்கள் வேக வச்சுக்கணும். திரும்பவும் ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ 1/4 மூடி அளவு தேங்காய் துருவல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அதாவது 2 பத்தை அளவு தேங்காவை நல்லா விழுத அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்த்துட வேணாம், ஏற்கனவே நம்ம பருப்பும் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காவை பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அந்த உப்பு போதுமான அளவு இருக்காது. அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிச்சா போதும். எப்பொழுதுமே தேங்காய் விழுது சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுன்னா போதும். இந்த அளவு திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்க்கணும். அதே போல் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் நல்லா கமன்னு இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெயில் தாளித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த ரெசிப்பியை நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். பட்டை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அதனோடையே ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல்லை நல்லா மைய இடித்து அதையும் எடுத்து சேர்த்துடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இதில் சேர்த்தே ஆகணும். இஞ்சும் சேர்க்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துருங்க. பூண்டோ இஞ்சோ அவசியம் சேர்க்கணும், அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள், சோம்புலாம் வந்து பொரிஞ்சு வந்திருக்கே தவிர கலர் நல்லா மாறக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். இந்த தாளிப்பை எடுத்து கிரேவியில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளோட கொழுப்பு தோஞ்சல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கமன்னு வாசனையில் அட்டகாசமான கொழுப்பு தோஞ்சல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு கடுகு தாளிக்கக்கூடாது. உங்களுக்கு கடுகு தாளிச்சாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா ஒரே ஒரு சிட்டிகை அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. ஆனால் சோம்பு தாளிக்கிறது ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மெத்தடை செஞ்சாதான் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சேர்க்காத இந்த ரெசிபியை எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தியத்துக்காக சாப்பிட்றீங்க, அதாவது நீங்கள் ஹீட்டை குறைக்கிறதுக்காக சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிளகாய் தூளோட அளவெல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ அது வயிறுக்கு எதுவுமே பண்ணாது. இது நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உண்டான அளவுகளில் தான் நான் சொல்லியிருக்கேன். காரம் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.